என்னம்மா மித்ரா, நம்ம நினச்ச மாதிரி எல்லாம் நடக்குதா? என்னன்னா அரச புரசலாம் எல்லாரும் தேட ஆரம்பிச்சிருக்காங்களே. என்னம்மா, வெளியில் வந்தா என்னை அப்படியே கையோடு இழுத்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதனால தான் நான் ரூம்குள்ளே வந்துட்டேன். என்னை எல்லாரும் தேடுறாங்களா? அதான் ஆண்டி, நானும் போய் பார்த்துட்டு வரேன். ஆனால் யாரும் உங்களை இன்னும் தேடவே இல்லை. எல்லாரும் அவங்கவுங்க வேலையில் தான் மும்மரமாக இருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குல்ல. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளை தேடுவாங்க. தேடட்டும். அதை பார்க்குறதுக்கு தாண்டி நான் அப்படியே ஆவலாக இருக்கேன். அவன் வந்து என்கிட்ட கெஞ்சணும், கதறி அழுகணும். அப்போ தாண்டி என் மனசு ஆறும். ஆண்டி, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் தானே? ஆமாம் மித்ரா, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன். ஏன் இத்தனை நாள் கூட வெயிட் பண்ணேன். ஆனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண முடியலை. அவ்வளோ ஆவலாக இருக்குது. என்னடி பண்ணுறது? சரி, அவங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு வரட்டும். என்ன சாதனா, நேற்று வரைக்கும் பயமா இருக்குன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு ஒரே சோக பாடலாம் பாடிக்கிட்டு தெரிஞ்ச. இப்போ மூஞ்சி நல்லா பிரைட் ஆயிருக்கு. இப்போ அந்த பயம்லாம் எங்கே போச்சு? கார்த்தி, எனக்கு இப்போ கூட பயமாக தான் இருக்கு. ஆனால் பயத்துக்காண்டி இந்த ஃபங்க்ஷனை விட முடியுமா? இந்த ஃபங்க்ஷன் ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் எவ்வளோ முக்கியம்னு அது எங்களுக்கு தான் தெரியும். உனக்கு தெரியும் சொன்னாலும் புரியாது. தெரியுது செல்லக்குட்டி, உன்னை பார்க்கும் போதே தெரியுது. நேற்று வரைக்கும் பயந்துட்டு கிடந்த, இன்னைக்கு பாரு மூஞ்சி எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு. உன் சந்தோஷத்தை பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குடி. இந்த மாதிரி நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் தாண்டி எனக்கு வேணும். கண்டிப்பா கார்த்தி, நீ என் கூட இருக்கிற வரைக்கும் நான் எதுக்கு கவலைப்பட போறேன்? நான் நல்ல ஜம்முன்னு மகாராணி மாதிரி இருப்பேன். நீ இருக்க, நம்ம புள்ள வந்துடுவான் பார்த்துக்க. எல்லாரும் இருக்கும்போது நான் கவலையெல்லாம் பட மாட்டேன். இப்போ இப்படி சொல்லிட்டு அப்புறம் எதுக்காச்சும் மூஞ்சி தூக்கி வச்சின்னா வச்சுக்கவே, இந்த கண்ணுல இருந்து தண்ணி மட்டும் வந்துச்சு, அப்புறம் இருக்குடி உனக்கு. அதெல்லாம் ஒன்றும் வராது, போங்க. கார்த்தி, இவ்வளவு எப்படி சாப்பாடலாம் பாட்டி ஒரு ஆள் ரெடி பண்ணிட்டாங்களா? அத்தை கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்கள எங்க ஆளையே காணோம். அம்மா கிட்ட ஆச்சுன்னா இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் கெஞ்சிக்கிட்டே இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் இங்கே நடக்கவே நடக்காது. உன்னை என்ன சொன்னினா, நீ எல்லாத்துக்கும் சந்தோஷம் தான் படணும். எதை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, இப்போ அம்மா எங்கே ஆட்டுக்குட்டி எங்கெல்லாம் என்கிட்ட கேட்குற வேலை வச்சுக்க கூடாது. பாட்டி, சாப்பாடுலாம் நீ தான் எனக்காக கஷ்டப்பட்டு செஞ்சியா? நேற்று கூட நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன், எனக்காக யாரும் செய்ய போறாங்க அப்படின்னு. பத்தியா, நீ கஷ்டப்பட்டு செஞ்சிருக்க. என் பாட்டினா என் பாட்டி தான். இல்லை சாதனா, நான் தான் செய்வோம், கொஞ்சம் 2 சாப்பாடு செய்வோம் அப்படின்னு தான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா என்னை செய்ய வேணான்னு சொல்லிட்டாங்க. இது நான் செய்யலம்மா. என்ன பாட்டி சொல்கிற? நீ செய்யலைன்னா அப்புறம் எனக்கு யார் பாட்டி செஞ்சு கொண்டு வர போகிறாங்க? உன்னை தவிர எனக்கு வேற யார் இருக்கா? ஏம்மா தங்கச்சி, உனக்கு இந்த அண்ணன் இல்லையா? அண்ணன் இருக்கிறது மறந்துட்டியாம்மா? அண்ணா, நீங்களா? எதுக்குன்னா உங்களுக்கு சிரமம் இந்த நேரத்தில்? இப்போ இதெல்லாம் தேவையா? நீங்களே எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு தெரியும். அதை வச்சுக்கிட்டு இப்பெல்லாம் இதெல்லாம் எதுக்குண்ணா? என்ன சாதனை எப்படி சொல்ற? அப்ப நீ என்னைய உன்னோட கூட பிறந்த அண்ணனா நினைக்கல. நினைச்சிருந்தா இப்படி சொல்லியிருக்க மாட்டேல்ல. அச்சோ, அப்படிலாம் இல்லைண்ணா. நான் உங்களை போய் அப்படி நினைப்பேனா? இல்லை, நீங்களே இப்போ ரொம்ப கஷ்டப்படுறிய, ஃபீல் பண்ணுறிய. நீங்கள் வந்தால் போதும் அப்படின்னு தான் இருந்தேன். ஆனால் நீங்கள் இதெல்லாம் செய்வீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலண்ணா. என்னோட தங்கச்சிக்கு நான் செய்யற கடமை நான் செய்யறேன். இதுல என்ன இருக்கு? நான் மட்டும் இல்ல, உன்னோட தம்பியும் தான். தம்பியா? அது யாரு? என்னக்கா, தம்பின்னு சொல்றதெல்லாம் சும்மா வாய் வார்த்தைக்கு தானா? இப்ப என்னடானா எனக்கு எந்த தம்பின்னு கேக்குறீங்க? ராகுல், நீயா? சத்தியமா நான் நினைச்சே பார்க்கலப்பா. எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் நேற்று வரைக்கும். ஆனால் இப்போ பார்த்தா எனக்குன்னு இவ்வளோ உறவுங்க இருக்காங்க. நான் தான் லூசு மாதிரியே அழுதுகிட்டு இருந்திருக்கேன்ல. என்னை நினச்சா எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. இவ்வளோ பேர் எனக்காக பாசம் வைக்கிருக்கீங்க, ஆனால் நான் எதுக்குதான் இப்படி அழுதுகிட்டே இருக்கணும்? இனிமேல் நான் யாருக்காக அழுக மாட்டேன். எனக்காக தம்பி இருக்க, அண்ணன் இருக்காரு, எனக்கு செய்யறதுக்கு ஆள் இருக்கீங்க. நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும்? என்னோட குழந்தைக்கு தாய் மாமா 2 பேர் இருக்கீங்க. இப்ப வச்சு உனக்கு புரிஞ்சிச்சு. அது வரைக்கும் சந்தோஷம்தான். சும்மா கண்ணை கசக்கிட்டு இருக்காத. இப்ப தெரியுதா எல்லாரும் உண்மையில எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு? அதை விட்டுட்டு அது இல்லை இது இல்லைன்னு இல்லாத சொல்லிக்கிட்டே இருப்பேன். பாட்டி எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? ஆமாம்மா, நான் ரொம்ப கவலைப்பட்டேம்மா. இங்கேயே காசு வாங்கி இங்கேயே சமைச்சு கொண்டு வருமே, நமக்குன்னு தனியாக காசு இருந்து என்னால் முடிஞ்சா நான் வெளியில் கூட வாங்கி செஞ்சுட்டு வந்துடுவேன் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டேன். அப்போ தான் வந்தாங்க என்னோட பேர பிள்ளைங்க. ஆமாம் பாட்டி, நான் இந்த அளவுக்கு செய்வாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. அண்ணன் தம்பின்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக எவ்வளோ செஞ்சுருக்காங்க. இதுதான் பாசம் இல்லை? இது தெரியாமல் நான் பாட்டுக்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கேன்.
ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி, உங்களால தான் எனக்கு இவ்வளோ சொந்தம் கிடைச்சிருக்கு. என்னடி இப்படி சொல்லிவிட்ட? நீ என்னோட உயிர்ரி. என்னாலதான் உனக்கு சொந்தம் கிடைச்சிருக்கு சொல்ற. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ தான் என் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? முன்னாடி சிடுமுஞ்சி மாதிரி இருப்பேன். அம்மா சொன்னதை கேட்டுக்கிட்டு அவங்க சொல்கிறத கேட்டிருந்தா நேரம் மித்ராவை கல்யாணம் பண்ணிட்டு எப்படி நாசமா போயிருப்போன்னு தெரியல. ஆனால் நீ என் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. இப்போ நம்ம கையில் நம்ம குழந்தை வரப்போகுது. இது எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? அதுக்கு உனக்கு ஒரு gift கொடுக்கணும்ல. கார்த்தி, இங்க ஆளுங்களா இருக்காங்க. இங்க வாட்டுக்கு நீங்க gift கொடுக்குறேன்னு சொல்லி ஏதாச்சும் பண்ணி தொலைச்சிடாதீங்க. யார் இருந்தா எனக்கு என்னடி? நான் gift தானே கொடுக்க போறேன். அதை பார்த்து யார் என்ன சொல்ல போறாங்க? சந்தோஷம் தான் படுவாங்க. நீங்க கொடுக்குற கிஃப்ட்டை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுவாங்களா? ஒரு மாதிரியா நினைக்க மாட்டாங்களா கார்த்தி? ஆமா, நான் gift கொடுக்க போறேன்னு சொன்னேன். என்ன கிஃப்ட்னே உனக்கு தெரியாது. அப்புறம் எப்படி ஒரு மாதிரியா நினைப்பாங்கன்னு சொல்ற? ஓ, மேடம்க்கு அந்த gift ஞாபகம் வந்துருச்சா? ஆமா, கிஃப்ட்னு சொல்லி மொத்தம் தானே கொடுக்க போறீங்க. ரொம்ப தாண்டி உனக்கு ஆசை. வர வர என் பொண்டாட்டிக்கு பேச பத்தியா? எங்கே வந்து என்னடி பேசிக்கிட்டு இருக்க? முத்தம் கொடுக்குறான முத்தம். நீ ஒரு ஆள்ரி. வளையல் வாங்கிட்டு வந்தேன்டி, ஆசையே உனக்கு போட்டு விடலான்னு. நீ பார்த்தா முத்தம் சொல்லி என் மூடையே மாத்துற. கார்த்தி, நீங்க வளையல் தான் வாங்கிட்டு வந்தீங்களா? நான் கூட ஏதோ எக்ஸ்ட்ரா கற்பனை பண்ணிட்டேன். சாரி. சாரிலாம் ஒன்றும் சொல்ல வேணாம். அந்த கிஃப்ட்லாம் இருக்கு. ஆனால் தனியாக நைட்டு ரூம்குள்ள நான் அதெல்லாம் இங்கே எல்லாரும் முன்னாடி கொடுக்க முடியாதுல்ல. இங்கே கொடுக்கறது தான் கொடுப்பேன். நீனே வாயை திறந்து கேட்டுட்ட. அதனால இன்னைக்கு ஒன்றை விடுறதா இல்லை. மச்சான், ரொம்ப நேரமாக இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நாங்கள் வாட்டுக்கு போயிடுவோம். இதெல்லாம் உனக்கு நல்லா கேட்கும்டா. மற்ற விஷயம் சொன்னால் மட்டும் கேட்காது. இந்த மாதிரி விஷயம்லாம் நல்லா பாம்புக்கு அது மாதிரி கேட்கும் உனக்கு. விட்றா விட்றா. கார்த்தி, வளையல் அழகா இருக்கு. என் பொண்டாட்டியை விட கொஞ்சம் அழகு குறைச்சல் தான். ஆனால் என்னோட பொண்டாட்டி கைக்கு போனதும் இன்னும் அழகாயிரும் பாருவே. உங்களை வச்சுக்கிட்டு அதெல்லாம் நைட்டு வச்சுக்கலாம். சரி பாட்டி, நீங்கள் வாங்க. என் பேத்தி அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கா. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. இந்த வீட்டுக்கு நல்ல மகாலட்சுமியா பெத்து குடுறி. அப்படி சொல்லுங்க பாட்டி. நானே அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். பாட்டி, நான் பையன் வேணும்னு சொல்லிக்கிட்டீங்க, நீங்க என்ன மகாலட்சுமின்னு சொல்றீங்க? இல்லடி, சொன்னேன்டி. எந்த குழந்தை பிறந்தா என்ன, எந்த குழந்தை பிறந்தாலும் நல்லா ஆரோக்கியமா பிறந்து வந்தாலே அது போதும்டி. சொல்றதுதான் வீட்டுக்கு மகாலட்சுமி வர்றதுன்னு. அதுதான்டி. இப்போ என்ன பையன் முதல்ல பெற்றவங்கன்னா மகாலட்சுமி வராதா என்ன? அப்படிலாம் இல்லை, வார்த்தைக்கு சொன்னேன். அதுதானே பார்த்தேன். அடி, இவ்வளவு நேரம் எங்கடி போனேன்? இல்லப்பா, அந்த ட்ரெஸ் போட்டதுல கசகசன்னு வந்துச்சா, அதான் போய் இன்னொரு சாரி மாத்திட்டு வரலான்னு பார்த்துட்டேன். அதுக்குள்ள அண்ணியை கொண்டாந்து உட்கார வச்சுட்டீங்களா? ஆமா, அவங்க அப்படியே விஐபி உங்க வர வரைக்கும் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்ல நேரம் போயிரும் தெரியும்ல, சீக்கிரம் வர்றது இல்ல. இப்ப பார்த்து வச்சுக்கினா தானே நாலு பின்ன நமக்கு யூஸ் ஆகும். ராகுல், நீங்க காலையில இருந்து அந்த டாபிக்லயே போறீங்க. என்ன விஷயம் தான் தெரியல. என்ன விஷயம்னா, அடுத்த 10 மாசத்துல நமக்கு இந்த மாதிரி நடக்கணும்னு தான் அர்த்தம். வேற என்ன அர்த்தம்? என்ன இவ்வளவு பெரிய பொண்ணா இருக்க, அதெல்லாம் தெரியாதா? தெரியும், ஆனா தெரியாத மாதிரியே நடிப்படி. போங்க ராகுல், சும்மா அதையே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இந்த வயசுல இத பத்தி பேசாம வேற என்ன பஞ்சாங்கத்தை பத்தி பேசலாமா? இருங்க, உங்களை வச்சுக்கிறேன். வச்சுக்கன்னு தான் சொல்றேன், ஆனா வச்சுக்க மாட்டேங்கிறியே. ரொம்ப பேசுறதா நினைப்பா? சரி சரி, வந்தது லேட்டு, ரொம்ப வாயாடாத. பாட்டி, எதுக்கு சந்தனத்தை இப்படி அப்படி விடுறீங்க? அதெல்லாம் சம்பிரதாயம் டி. சும்மா அப்படி எப்படி விடுறீ இப்படி எப்படின்னு. ஒரு நாளைக்கு தானே, உனக்கு என்ன பண்ணுது? சாதனா, முன்ன விட இப்பதான் நீ ரொம்ப அழகா இருக்க. அந்த சந்தனம் பொட்டெல்லாம் வச்சதுக்கு அப்புறம். என்னப்பா, உன் பொண்டாட்டி தேட போயிட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். நீ என்ன வளையல்லாம் போட்டு விட்டுட்டியா? நான் போட்டுட்டப்பா. நீங்க போய் உன் மருமகளுக்கு நல்ல சாமியை கும்பிட்டுட்டு வலையில எடுத்து போட்டு பொட்டை வச்சிடு. சரிங்கம்மா. சாதனா, இப்பதான் நீ பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்க. நிஜமாவா கார்த்தி சொல்றீங்க? இப்போ இதுக்கு முன்னாடி நான் அழகா இல்லையா? அழகா தாண்டி இருந்த, ஆனா அந்த பொட்டெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் அது மூஞ்சி ஒரு மாதிரி கலையா, அது எப்படி சொல்றதுனே தெரியல. நல்லா வந்துட்டுடி. சரி சரி, என்ன இப்படி இதே நின்றுக்கிட்டே இருக்கீங்க? எல்லாரும் போட்டுட்டு வாங்க வேமா. அம்மா, அவ இன்னும் போடலையம்மா. யாரடா சொல்றேன்? என்னோட பொண்டாட்டி தாம்மா. போய் கூட்டிட்டு வந்துடட்டுமா?
உதச்சன தெரியுமா? எப்படி பண்ணி பண்ணி தாண்டா அவளை குட்டிச்சரா ஆக்கினேன். அவன் அந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணமே நீ தாண்டா. அவள் போக்கில் விடுறது, அப்புறம் அவளை போய் கெஞ்சுறது, இப்படி இருக்கவுன்னே அவள் இஷ்டத்துக்கு ஆடுறா. நம்ம தான் எல்லாமே, நம்மக்கிட்ட தான் வந்து எல்லாரும் நிற்பாங்க அப்படின்னு இருக்கா. நீ கொஞ்சம் விட்டுப்பிடி, அப்போ தான் அவள் அடங்குவா. சும்மா அவளை கூப்பிடணும்னு நீ போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காத. நம்ம வந்து கெஞ்சோம்னே அவள் இப்படி இருப்பா. எனக்கு தெரியாது, அதையும் கூட வந்திருக்காளே அந்த ஆடு காலி ஒருத்தி மினிக்கிக்கிட்டு, அவள் வந்தது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. நான் பார்க்காமலாம் இல்லை, வீட்டுக்கு யார் யார் வரா போகிறா எல்லாம் எனக்கு தெரியும். நான் கண்டுக்காமல் இருக்கேன். பேசாமல் நீ வளையல் போட்டு விட்டுட்டு பேசாமல் போய் சாப்பிட்டுட்டு தூங்கிடு. அவளை எதுவும் கேட்கக்கூடாது. இல்லைம்மா, வந்தவங்களாம் ஒரு மாதிரி பேசுவாங்க. மாமியாரே இல்லை, மாமியார் கூப்பிடவே இல்லை அப்படின்னு சாதனா பற்றி தான் தப்பாக பேசுவாங்க. இந்த சாதனாக்கு தெரிஞ்சா மனசு கஷ்டப்படுவாள்லம்மா. அதனால நீங்களாம் வர வேணாம், நான் போய் அவள் காலில் பிடிச்சாச்சும் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், காலில் பிடிச்சி போய் கூட்டிகிட்டு வருவியா? இப்படி பின்ன பண்ணி தாண்டா கெடுத்து வச்சிருக்கேன். நான் இங்கே வரவும் எல்லாம் ஒழுங்காக நடக்குது. நான் சொல்கிற மாதிரி சரி, இல்லைன்னு வச்சுக்க நான் பாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். உனக்கு எப்படி வசதி? யார் வந்து கேட்டாலும் நான் பார்த்துக்கிறேன். முதல்ல என்கிட்ட தான் கேட்பாங்க, எங்கே ஓ மருமகளை காணுமே அப்படின்னு. உன்கிட்ட வந்து யாரும் கேட்க மாட்டாங்க, என்கிட்ட தானே கேட்பாங்க. அதெல்லாம் நான் பார்த்து பேசி அனுப்பிச்சுக்கிறேன். நீ போ, சும்மா எல்லாத்துக்கும் அவள் பின்னாடியே போகிறது. சரிம்மா, நீ சமாளிச்சுக்கு வேணா அப்போ சரி.